ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸுக்கு எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக நமக்கு முன் பக்கத்தில் அந்த டாட் பிடிக்கிறது தான். நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண 3 டாட் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஸ்டிச்சிங்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் அதில் எவ்வளோ பெரிய ரேரான விஷயம் இருக்குது, ஏன் பாயிண்ட் கரெக்டாக வரமாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கன்ஃபியூஸாக இருக்கும். வாங்க அதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எப்படி நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு எல்லா அளவுக்காரங்களுக்குமே கரெக்டான கப் ஷேப்பில் டாட் பிடிச்சா வரும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். நம்ம கட்டிங் முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு தயாராக நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்த மாதிரி ஃப்ரண்ட் பக்கத்தை 2 பக்கத்தையும் கழுத்து சேஃப் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ சென்டர் டாட் இருக்குது இல்லைங்களா, அதை தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். இப்போ 2.5 இன்ச்சுக்கு சென்டர் டாட்டை நான் மார்க் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாட்லேருந்து கரெக்டாக ஊக்குப்பட்டி வர்ற இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச்சு வித்தியாசத்தில் டாட் நான் மார்க் பண்ணினதுக்கு பிறகு திரும்பவும் சென்டர் டாட்லேருந்து ஆம் பகுதிக்கு நோக்கி நம்ம வர்ற இடத்துல 1.25 இன்ச்சு கேப்பில் 3வது டாட்டையும் நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கத்துலேயும் சென்டர் டாட்டுடைய உயரம் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த 2.5 இன்ச்சிலிருந்து ஊக்குப்பட்டி வைக்கிற இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச்சு வித்தியாசத்தில் மார்க் பண்ணினதுக்கு பிறகு ஆம்கோலுடைய இடத்துல டாட் வர இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி 3 பாயிண்ட்டும் 1.25 இன்ச் வித்தியாசத்தில் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா சென்டர் பாயிண்ட் நமக்கு ஊசி மாதிரியும் இல்லாமல் அதே மாதிரி நமக்கு பிரஸ்டுடைய பக்கம் பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்குற மாதிரி இல்லாமல் கரெக்டான பாயிண்டில் வரும். இப்போ ஊக்குப்பட்டியில் இருக்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெட்டையாக மடித்து வச்சு நம்ம டாட் குறித்த இடத்துல அப்படியே நமக்கு ஸ்டிச்சிங் வெளிப்பக்கமாக வர்ற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து ஊசி மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். கரெக்டாக ஷோல்டருடைய சென்டர் பக்கத்தையும் சென்டர் டாட்டுடைய சென்டர் பக்கத்தையும் ஒரே மாதிரி நம்ம பிடிச்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டாட் கிராஸ் கோணையாக இல்லாமல் நமக்கு பிரஸ்டுடைய பாயிண்ட்டுடைய நேராக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே ஸ்டிச் பண்ணுற சென்டர் டாட்டையும் பிடிச்சிட்டு ஷோல்டருடைய பக்கத்தையும் ஒரே மாதிரி பிடிச்சதுக்கு பிறகு தான் அந்த சென்டர் டாட் நம்ம புள்ளி மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு 1 இன்ச்சோ அல்லது 1.25 இன்ச்சா 1.5 இன்ச்சுக்கா நம்ம சென்டர் டாட் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த இடத்த ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட் இடத்தையும் ஆம் பகுதியில் வர்ற நம்ம சின்ன டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்தையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நம்ம கிராஸாக ஊசி மாதிரி ஸ்டிச்சிங்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த 3 பக்கத்துடைய டாட்டையும் இப்போ 1.25 இன்ச் வித்தியாசத்தில் சென்டரில் கேப் இருக்குது இல்லைங்களா, இப்போ வெளி சைடை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கப் ஷேப் எப்படி வரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரஸ்டுடைய அழுத்தம் இல்லாமல் கரெக்டாக நமக்கு இருக்கும். ப்ரா போடாமையே ப்ரா போட்ட மாதிரி எடுப்பாக கரெக்டான சேஃப் இப்படி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டாட் பிடிச்சதுக்கு பிறகு பட்டியை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய பட்டி வெளிப்பக்கமாக வைப்போம் இல்லைங்களா, அதை இப்படி நேராக வச்சு மேல் பக்கமாக அந்த கிளாத்தை நம்ம போட்டுடலாம். அடுத்தது உள்பட்டி சிறுசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பட்டியை கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி வச்சதுக்கு பிறகு மேலே இருக்கிற துணியும் சென்டரில் நம்ம கப் ஷேப் டாட் பிடிச்சோம் இல்லைங்களா, அந்த துணி உள்பக்கத்தில் சின்ன சரியான அளவில் இருக்கிற பட்டி துணி 3 கிளாத்தையும் நம்ம இப்படி வச்சு பிடிச்சிட்டு ஒரு 1/4 இன்ச் வித்தியாசத்தில் ஸ்ட்ரைட்டாக 3 துணியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 இன்ச் 2 இன்ச் கேப்பில் பிடிச்சு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டில் 3 துணியும் பிடிச்சி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வளைவுகள் நேராக வராது. நமக்கு ப்ளவுஸ் தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ அல்லது கப் ஷேப்பை அழுத்துற மாதிரியோ இருந்துரும். அதனால் நம்ம ஸ்டிச் பண்ண தான் அந்த கிளாத்தை 3 கிளாத்தையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பிடிச்சு ஸ்டிச் பண்ணணும். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேல் பட்டியுடைய துணி இருக்குது இல்லைங்களா, அது 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சை 1/4 இன்ச்சுக்கு 2 மடி மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம்.
1 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு 2 மடி மடித்து ஸ்ட்ரைட்டான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டான தையல் நம்ம போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான இடத்துல பட்டியுடைய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வளைவுகள் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கப் ஷேப்புடைய பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டான அளவில் வரும். தேங்க்யூ.